சர்வல்லோரும் சர்வஞானியும் சர்வ வியாபியுமாயிருக்கிற பிதா வார்த்தை ஆவியானவராகிய திருத்துவ சத்திய தேவனுடைய நாமம் சர்வ சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்களோடு கர்த்தருடைய கிருபையினாலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற கர்த்தருடைய வேத பகுதி இரட்சிப்பு. இன்றைக்கு அநேகர் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இரட்சிப்புக்காக ஜனங்களை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம், இரட்சிப்புக்காக ஊழியம் செய்கிறோம், இரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்படுகிறோம். அந்த இரட்சிப்பு என்ன என்று வேதம் தெளிவாக நமக்கு அருமையாக சொல்லுகிறது. இரட்சிப்பின் காரியங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் நாம் ஊழியம் செய்வதற்கும், இன்னும் நாம் தேவ ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கும், நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் நம்மை வேத ரகசியங்களில் சத்தியங்களில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று வாஞ்சையினாலே பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையினோடு இந்த செய்தியை நான் உங்களுக்கு எடுத்து வரலாம் என்று வாஞ்சிக்கிறேன். இரட்சிப்பு இந்த தேவனுடைய பிள்ளையே அநேகர் என்னிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். நாம் ஒருவரிடத்திலே சொல்ல போனால் இரட்சிப்பு என்றால் என்ன அப்படி என்று நாம் கேட்கிறோம். நம்மிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். நாம் சொல்லுகிறோம், பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், ஒரு குடிப்பழக்கத்திலிருந்து மனம் திரும்புதல், ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் திரும்புதல் என்று. இவையெல்லாம் உண்மைதான், இவைகளெல்லாம் இரட்சிப்பு தான். ஆனால் இரட்சிப்பின் ஆழங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை இந்த செய்தி வழியாக உங்களோடு எளிமையான முறையிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைய அநேகர் இயேசுவை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷமாக இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையிலே பாவமில்லாத வாழ்க்கையை, ஒரு மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அதை குறித்ததான அறிவை நாம் பெற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. இரட்சிப்பு என்றால் என்ன? வேதத்திலே முழு வேதமும் இரட்சிப்பை குறித்து தெளிவாக பேசுகிறது. அதை வருகின்ற செய்திகளிலே நான் உங்களோடு கொஞ்சம் ஆழமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த செய்தியிலே இரட்சிப்பின் தன்மையை குறித்து, நாம் பெற்ற இரட்சிப்பு என்னவென்று குறித்து நாம் காணப்போகிறோம். இதை ஒரு எளிமையான ஒரு கற்பனை கதை வழியாக உங்களுக்கு நான் விளக்கலாம் என்று நான் அறிந்திருக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். இந்த தேவனுடைய பிள்ளையே, மீட்பு, காப்பு, சேர்ப்பு இவைகளின் தொகுப்பு இரட்சிப்பு. மீட்பு, காப்பு, சேர்ப்பு இவைகளின் தொகுப்பு தான் இரட்சிப்பு என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. ஒருவனை மீட்டெடுத்தல், அவனை காத்துக் கொள்ளுதல், அவனை சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்த்தல், இவைதான் இரட்சிப்பு என்று வேதம் அழகாக விளக்குகிறது. அதை குறித்ததான ஒரு சின்ன ஒரு கதை வழியாக நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஒரு சிறுவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறுவன் மழை நாட்களிலே அவன் நடந்து போகிறான். நடந்து கடந்து போகும் பொழுது நடு ரோட்டிலே ஒரு சாக்கடை, பாதாள சாக்கடை திறந்திருக்கிறது. இந்த சிறுவன் விளையாடி கொண்டே போய் அவன் போகும் பொழுது தவறி அதிலே விழுந்து விடுகிறான். இன்றைக்கெல்லாம் நாம் செய்திகளில் பார்க்கிறோம். நான் சொல்லுகிற கதை நம் தமிழ்நாட்டிற்கு, நம்முடைய நாட்டிற்கு ஏற்றதாகவே இருக்கும். ஏனென்றால் அநேக பாதாள சாக்கடைகள் திறந்து எத்தனையோ பேர் விழுந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், டிவியில் கேட்கிறோம், வாசிக்கிறோம். அதே போலதான் அவன் போகிறான், விளையாடி கொண்டே போகிறான், அவன் விழுந்து விடுகிறான், பாதாள சாக்கடைக்குள்ளே விழுந்து விடுகிறான். விழுந்த உடனே அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். மேலெல்லாம் சகதி, சாக்கடை, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். கத்துகிறான், ஐயோ அம்மா காப்பாற்றுங்கள் என்று கத்துகிறான். உடனே அந்த பக்கம் ஒருவர் வருகிறார். ஒருவர் வந்து அவன் மீது பரிதாபம் கொள்ளுகிறார். பரிதாபம் கொண்டு, தம்பி இப்படி சாக்கடையில் விழுந்து விட்டாயே, உனக்காக நான் பரிதாபம் கொள்ளுகிறேன், உனக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன், உனக்காக நான் இருதயம் நொறுங்குண்டவனாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொருவர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், என்ன என்று அடுத்த இடத்திலே கேட்கிறார்.
அவர் சொல்லுவார், அந்த பையன் சாக்கடைக்குள்ள விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் ஐயா அப்படின்னு. அவர் சொல்லுகிறார், தம்பி எப்படியாவது கரங்களை அப்படி பிடி, அந்த கல்லின் மேல் கால்வை, அதன் மேல் கைகளை வைத்து எப்படியாவது ஏறி மேலே வந்து விடு. மிகுந்த அறிவுரைகளை அவன் மீது அக்கறை உள்ளவனாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது தப்பித்து விடு என்று சொல்லுகிறார். தப்பிக்கின்ற வழியை போதித்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கான அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக ஒருவர் வருகிறார். வந்தவுடன் இருவரை நகர்க்கிறார். என்ன என்று கேட்கிறார். அங்கே பார்த்தால் விழுந்து கிடப்பதோ அவருடைய ஒரே பிள்ளை. அவன் அப்பா என்று அலறுகிறான். அவ்வளவுதான். இருவரையும் தள்ளிவிட்டு அந்த சகதியிலே சாக்கடையிலே குதிக்கிறார். குதித்து உடனே தன் பிள்ளையை தோல்மேலிலே போட்டுக்கொண்டு மேலே ஏறி வருகிறார். ஏறி வந்து அவனை கழுவுகிறார். தன் பிள்ளைக்கு உயிர் இருக்கிறதா ஜீவன் இருக்கிறதா என்று பார்க்கிறார். நல்ல வேளை, சாவதற்குள் அவனை காப்பாற்றி விட்டார். கழுவுகிறார். அவர் மேலும் சகதி. கீழே குதித்து தன் பிள்ளையை காப்பாற்றினால் அவர் மேலும் சகதி. அவர் தன் பிள்ளையை ஜீவனோடு இருக்கிறார் என்று மகிழ்ந்தார். ஓடிப்போய் என்ன செய்கிறார்? அவனுக்கான மருத்துவமனையிலே அவனை சேர்க்கிறார். ஓடிப்போய் சேர்க்கிறார். தன் பிள்ளை சாக்கடையை ஒருவேளை குடித்திருக்கக்கூடும், சாக்கடையை விழுங்கியிருக்கக்கூடும். வேலை இருக்கிற சகதிகளை அசுத்தங்களை கழுவி விட்டார் தண்ணீராலே. ஆனால் உள்ளே இருப்புகளை எடுப்பதற்காக அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார். மருத்துவமனை கொண்டு போய் அவரை மருத்துவமனையில வைத்து பிள்ளைக்கு பராமரிப்பு செய்து வேண்டிய மருந்துகளை கொடுக்கிறார். அவனுக்கு அங்கு குளுக்கோஸ் ஏற்றப்படுகிறது. சத்து மாத்திரைகள் கொடுக்கிறார்கள், மருந்துகளை கொடுக்கிறார்கள், சிகிச்சைகளை கொடுக்கிறார்கள். பிள்ளை சுகமாகிறான். சுகமானவுடன் தகப்பனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் தலைமாட்டிலே உட்கார்ந்து கொண்டு அவன் தலையை தடவி, என் பிள்ளை பிழைத்து விட்டான், அவனுக்கு சிகிச்சையை கொடுத்து விட்டு அவனை நன்றாக அவனை தேர வைத்து அவனுக்கான அறிவுரைகளை சொல்லுகிறார். அப்பொழுதுதான் சொல்லுவார், இனி அப்படி போகாதே மகனை, இப்படி ஜாக்கிரதையாயிரு, இனி அந்த பக்கம் போகாதே என்று அவர் அறிவுரைகளை அவன் அருகிலிருந்து சொல்லுகிறார். மூன்றாவது, அவன் உடல் தேறின உடனே அவனை தன்னுடைய வீட்டிற்கு அவர் அழைத்து செல்லுவார். வா மகனே என்று அவனை தன் வீட்டிற்கு அவர் அழைத்து சென்று தன் பிள்ளையோடு அவர் சதா காலமும் சந்தோஷமாயிருப்பார். அல்லவா என் தேவனுடைய பிள்ளையே, பாருங்கள், இதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவத்திலும் அக்கிரமத்திலும் நம் வாழ்க்கை பயணத்திலே விழுந்து போகிறோம், சாக்கடையில விழுந்து போகிறோம், மீறுதலினால் விழுந்து போகிறோம், பாவ பழக்கத்தினால் விழுந்து போகிறோம், கெட்ட பழக்கங்களினால் விழுந்து போகிறோம். என் தேவ பிள்ளைய, அந்த இருவர் ஓடி வந்து ஒரு மனஸ்தாபப்படுகிறாரே, கவலைப்படுகிறாரே, இன்னொருவர் அறிவுரை சொல்லுகிறாரே, நல்லதுதான். இவைகளெல்லாம் என்ன? இவைகள் தான் நாம் பார்க்கிற தத்துவங்களும் மற்ற காரியங்களும். இவைகள் தான் மனிதனை பிழைப்பு. எந்த மார்க்கமும் எந்த மதமும் மனிதன் வாழுவதை தான் போதிக்கிறது. எல்லாமே நன்மையை தான் போதிக்கிறது. என் தேவனுடைய பிள்ளையே, இவர் வந்தார். ஏன்? இவர் நம்மை படைத்த பரமபிதா. நான் அவருடையவன், நீங்கள் அவருடையவர்கள். விழுந்திருப்பது அவருடைய பிள்ளை. என் தேவ பிள்ளையே, விழுந்த பாவ மனுஷனை பார்த்து, தன் பிள்ளையை பார்த்து அவருக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்க நேரமில்லை ஆண்டவருக்கு. எப்படியாவது தப்பித்து விடு என்று சொல்லிக் கொடுக்க நேரமில்லை. அவனை பார்த்து அழுது கொண்டிருக்க அவருக்கு நேரமில்லை. இறங்கினார், மனு உருக்கொண்டு இறங்கினார். தன் பிள்ளை சாகும் பொழுது கைகளை கொடுப்பதற்காக அவர் இறங்கினார். இறங்கி அவனை தூக்கும் பொழுது அவர் மேலும் சகதி. வேதம் சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை சுமந்து நம்முடைய துக்கங்களை சுமந்தார், பாவங்களை சுமந்தார். யோவான் ஸ்நானகன் சொன்னார் அவரை குறித்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று. பாவமில்லாத அவர் பாவமானார் என்று வேதம் சொல்கிறது. ஏன்? நம்மை தூக்குவதற்காக. பாருங்கள், முதலிலே மீட்பு. அந்த சகதியிலிருந்து பிள்ளையை மீட்டெடுக்கிறார்.
தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவுகிறார். எப்படி அந்த தகப்பன் ஒரு வாளியிலே தண்ணீரை எடுத்து தன் பிள்ளையை கழுவுவார், அதே போல தன் சொந்த இரத்தத்தினாலே அவர் கழுவுகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, முதல் மீட்பு அவருடைய பாவ மன்னிப்பாகிய இரத்தத்தினாலே கழுவுவதினாலே உண்டாயிருக்கிறது. வேதம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானார். என் தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவங்கள், முன்னே செய்த பாவங்கள் எல்லாம் கழுவப்படுவது, உலகத்தின் நாற்றங்கள் எல்லாம் கழுவப்படுவது, உலகத்தில் நம்மேல் இருந்த அக்கிரமங்களை கழுவிக்கொள்வது, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் உண்டான மீட்பை அடைவதே முதல் இரட்சிப்பின் முதல் படி. அதற்கு பெயர் இரட்சிப்பு என்பதை விட மீட்பு என்று சொல்லுவது சாலச் சிறந்தது. மிகுந்த சரியான சொல்லாக தமிழ் வேதம் பயன்படுத்துகிறது. இப்படி ஒரு வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். எபேசியர் 1:7 இந்த கழுவுதலை என்ன சொல்லுகிறது பாருங்கள். நம்மை கர்த்தர் சகதியிலிருந்து மீட்டெடுத்து, உலகத்தின் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து கழுவுதல் என்ன சொல்லுது பாருங்கள். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே, யாருடைய இரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. இரட்சிப்பின் முதல் படி மீட்பு. உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மை தூக்கி கழுவின அந்த காரியம் மீட்பை குறிக்கிறது. எப்படி இந்த தகப்பன் ஓடி சென்று தன் பிள்ளை சாகாமல் அந்த இடத்திலேயே தூக்கி அதே இடத்திலேயே கழுவுவார். அந்த இடத்திலேயே, எந்த இடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கிறீர்களோ அந்த இடத்திலேயே கழுவுவார். எந்த இடத்திலே மனம் திரும்புகிறோமோ அந்த இடத்தில் கழுவுவார். எந்த இடத்திலே நாம் பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறோமோ, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து, இந்த குடி பழக்கத்திலிருந்து, இந்த மோசமான பாவ பழக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது மெய்யான தகப்பன் நமக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார், மனதுருகி கொண்டிருக்க மாட்டார். அவரே வந்து தூக்குவார். ஏனென்றால் அவரே மெய்யான நம்முடைய தகப்பனாகிய நம்மை படைத்த இயேசுவானவர். ஆகவே இரட்சிப்பினுடைய முதல் படி இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பழைய செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் புதிய மனுஷனாய் நாம் தூக்கப்படுவது மீட்பு. இரண்டாவது படி, அந்த தகப்பன் தன் பிள்ளையை மீட்டெடுத்த தகப்பன் இரட்சிப்பின் இரண்டாவது படி. இந்த கதையில் நாம் அழகாக விளங்கிக் கொள்ளலாம். இரண்டாவது படி, அந்த தகப்பன் பிள்ளையை மீட்டெடுத்து கழுவின உடனே பாருங்கள், யாராக இருந்தாலும் சரி, பிள்ளை ஒருவேளை தண்ணீரை, அந்த அசுத்த தண்ணீரை குடித்திருப்பான், உள்ளே போயிருக்கக்கூடும், மூச்சு திணறி இருக்கக்கூடும். உடனே மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்ப்பான். என் தேவ பிள்ளையே, எதற்காக? தன் பிள்ளையினுடைய ஜீவனுக்கு ஒன்றும் ஆகாமல் காக்க வேண்டும். காப்பதற்காக. காப்பு இரண்டாவது படி, இரட்சிப்பின் இரண்டாவது படி காப்பு. மருத்துவமனையிலே சேர்ப்பது போல மீட்டெடுத்த ஒரு மனுஷனை கர்த்தர் அடுத்தது சேர்க்கிற இடம் எதுவென்று நீங்கள் அறிய வேண்டும் என்றால், என் தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவருடைய ஆலயமாகிய சபை. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 2:47 இப்படி சொல்லுகிறது. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் கிறிஸ்தவ உலகத்திலே இதுதான். ஒரு கூட்டத்திற்கு போகிறோம், ஒரு பிரசங்கியார் மிகுந்த வல்லமையாக பேசுகிறார், வயிற்று வலி சுகமாகிறது, கண் பார்வை தெரிகிறது,
வேலை கிடைக்கிறது, ஆசீர்வாதமாய் இருக்கிறது, ஆண்டவர் உங்களை தொட்டார், அவ்வளவுதான். அதற்கு பெயர் நீங்கள் என்ன நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற ரட்சிப்பு இல்லை. பிரியமான தேவனுடைய ஜனமே, அதோடு நாம் வாழ்க்கையை, இயேசு என்னை தொட்டார், இயேசு என்னை அறிந்து கொண்டோம், நான் இயேசுவினுடைய பிள்ளை, உண்மைதான். ஆண்டவருடைய இரண்டாவது படிக்கு நாம் போகிறோமா? உடனே வெளியே ஓடி விடுகிறோம். ஆண்டவர் என்னை தொட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன் என்று அலைந்து திரிகிறோம். கடைசி வரைக்கும் சபை என்ற ஒரு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக பலர் போவதில்லை. காரணம் என்ன? தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமை. என் தேவனுடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு ஒரு உண்மையாக சொல்லுகிறேன். நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கொண்டாலும் இது சத்தியம். ரட்சிக்கப்பட்டது என்பது மீட்பு மட்டும் அல்ல, கர்த்தருடைய காப்பும் இருக்க வேண்டும், காத்தல் இருக்க வேண்டும். அந்த காக்கிறது எப்படி? இந்த மனுஷன் தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடி சிகிச்சைக்காக அவன் உள்ளே இருக்கிற காரியங்களை வெளியே எடுப்பதற்காக ஒரு மருத்துவமனையில் சேர்க்கிறாரோ, அதே வேளைதான் என் பரிசுத்த பரமபிதாவின் ஆவியானவர் செய்கிறார். எந்த இடத்திலே? தேவனுடைய சபையாகிய ஆலயத்திலே. எங்களுடைய தேவனுடைய சபையிலே கர்த்தரால் காக்கப்பட வேண்டும். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டு இருப்பானால் அவன் இருக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சபையே. சபையை தவிர்த்து, ஆலயத்தை நீங்கள் தவிர்த்து பரலோகத்திற்கு போகலாம் என்று யாராவது போதித்தால் அவர்கள் சத்திய வேதத்திற்கும் தேவனுக்கும் விரோதமாக போதிக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள கடவீர்கள். சபையை தவிர்த்து, ஆலயத்தை தவிர்த்து, என் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே சபைக்குள்ளாக அடங்கி தேவனுடைய மனவாட்டியாக நம்முடைய இரண்டாவது காத்தலை நாம் தவிர்த்தோம் என்றால் ரட்சிப்பு நம்மிடத்தில் முழுமையாவது இல்லை, முழுமையாவதே கிடையாது. மீட்பு மட்டும் ரட்சிப்பு என்பதை நீங்கள் இன்றோடு விட வேண்டும். பாவ மன்னிப்பு மட்டும் ரட்சிப்பு என்பதை நீங்கள் இன்றோடு விட வேண்டும். பழைய பாவங்களை மன்னித்தது மீட்பு. காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சிகிச்சைக்கு நீங்கள் உள்ளாக வேண்டும். உள்ளே பாவம் இருக்கிறது, இரத்தத்திற்குள்ளாக பாவம் இருக்கிறது. மீட்பு என்பது ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டது செய்த பாவங்களுக்கு. உள்ளே இருக்கிற வாசமாயிருக்கிற பாவத்தை கர்த்தருடைய இயேசுவானவர் தம்முடைய வசனத்தினாலே, சத்தியத்தினாலே உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாவத்தை, நம்முடைய சுபாவங்களை மாற்றுவதற்கு ஆலயம் தேவைப்படுகிறது. எவ்வளவு நாட்கள், எத்தனை நாட்கள் என்று நீங்கள் கேட்க முடியும். ஆம், தேவனுடைய பிரியமான தேவனுடைய ஜனமே, நான் மெய்யான சத்தியத்தை உங்களிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சையினாலே சொல்லுகிறேன். இதுதான் மெய்யான சத்தியம். எத்தனை நாளைக்கு நாம் அப்படி சிகிச்சைக்கு, கர்த்தருடைய வார்த்தையின் சிகிச்சைக்கு, கர்த்தருடைய சத்தியத்தின் சிகிச்சைக்கு உட்பட வேண்டும்? கால அளவு இருக்கிறது பிரியமானவர்களே. என்றைக்கு தெரியுமா? நாம் மரணம் வரைக்கும் அல்லது கர்த்தருடைய வருகை வரைக்கும் ஒரு ஆலயத்திலே கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கர்த்தர் எழுப்பும் வரைக்கும். உன்னை ஒரு தீர்க்கதரிசியாகவோ, உன்னை ஒரு அப்போஸ்தலனாகவோ, உன்னை ஒரு போதகனாகவோ கர்த்தர் எழுப்பும் வரைக்கும், எழுப்பினாலும் நீ தேவாலயத்திலே, நீ சபையிலே நீ தரித்தவனாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பல பேரை சொல்லுகிறது. கர்த்தர் சபையிலே சேர்த்ததை சொல்லுகிறது. பல பேர் சபையிலே இல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்தை தவிர்த்து நான் பரலோகம் போய்விடுவேன் என்று நாம் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறோம், கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன் வழியில் போனால்தான் பரலோகத்திற்கு போய் நாம் சேர முடியும். நிச்சயமாக இந்த தகப்பன் செய்தது போலதான் தெய்வம் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வேலை அதுதான். பரிசுத்த ஆவியானவர் உலகத்திற்கு எதற்கு வந்தார்? ஆதாம் ஏவாள் வழியாக இரத்தம் கெடுக்கப்பட்ட பொழுது அந்த இரத்தத்திலே இருக்கிற பாவத்தை, சுபாவத்தை ஒவ்வொரு நாளும் சத்தியத்தினாலே மாற்றிக்கொள்வதற்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாற்றிக்கொள்வதற்காக. என் தேவ பிள்ளைய அவரையே பாருங்கள். தன் வாழ் நாட்களிலே
இஸ்ரவேல் எனும் சபைக்குள்ளாக, இஸ்ரவேல் எனும் தோட்டத்திற்குள்ளாக, இஸ்ரவேல் என்ற தேசத்திற்குள்ளாக அடங்கி இருந்தார். மற்றவர்களை குறித்து சொல்றார், தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், உன்னதத்தினால் வரும் பலனினால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேமிலே காத்திருங்கள், தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளையே, உங்களுக்கு தேவ அழைப்பு, கர்த்தருடைய அழைப்பு, பரலோகத்திலே சேர்க்கிற அழைப்பு வரும் வரை நீங்கள் ஒவ்வொரு சுபாவத்தை இயேசுவின் வார்த்தையினால், சத்தியத்தினால் மாற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானுடைய சிகிச்சைக்கு உட்பட்டவர்களாய் நாம் தேவனுடைய சபையிலே அவர் வரும் அளவும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இது உங்களுக்கு சங்கடத்தை கூட ஏற்படுத்தி இருக்கலாம், அல்லது இவர் என்ன இப்படி சொல்லுகிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். என் தேவ பிள்ளையே, நான் உங்களை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக கர்த்தருடைய உண்மையான சத்தியத்தை சொல்லுவது மிகுந்த அவசியமாயிருக்கிறது. ஆகவே என் தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சத்தியத்தினாலே நம்மை சுகமாக்குகிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். தேவனுடைய வசனம் நம்மை சுகமாக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நம் சுபாவங்களை மாற்ற வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை மாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். வெறும் பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் ரட்சிப்பு அல்ல, வாழ்க்கை மாற வேண்டும். எல்லோரும் சொல்லுவார்கள் மனம் மாற்றம் ரட்சிப்பு என்று. சற்றே கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். மனம் மாற்றம் மட்டும் ரட்சிப்பு அல்ல, வாழ்க்கையின் மாற்றம் ரட்சிப்பு, சுபாவத்தின் மாற்றம் ரட்சிப்பு, வார்த்தை மாற்றம் ரட்சிப்பு, இரத்தத்தின் மாற்றம் ரட்சிப்பு. ஆண்டவர் உங்களை தன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக சபையிலே வைத்து தன்னுடைய சத்தியத்தை உங்கள் மேல் செலுத்துகிறார். எப்படி இந்த பிள்ளைக்கு ஒரு மருத்துவ சிகிச்சையை செலுத்துவது போல, மருந்தை செலுத்துவது போல, கசப்பான மருந்தை செலுத்துவது போல, வெளியே எடுக்க வேண்டிய காரியங்களை மருத்துவ சிகிச்சையின் வழியாக குடித்த அசுத்தங்களை, விஷங்களை எடுப்பது போல மருத்துவமனையிலே தேவன் ஆவியானவர் நம்மை வாழ்நாள் முழுவதும் வைத்து எடுக்க வேண்டிய காரியங்களை நம்மிடத்திலிருந்து எடுக்கிறார், கொடுக்க வேண்டிய காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பெயர்தான் சபை, ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. என் தேவ பிள்ளையே, இரட்சிப்பின் இரண்டாவது பகுதி கர்த்தர் நம்மை சத்தியத்தினால் பாதுகாத்தல். வேதம் எப்படி சொல்லுகிறது பாருங்களேன். சங்கீதம் 82:1 சொல்லுகிறது, அங்கே நம்மளை காக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 121:5 சொல்லுகிறது, அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 121:5 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். எவ்வளவு அருமையான வேதவசனத்தை பாருங்க. இதுதான் சபை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். இது எங்கே நடக்கும் நினைக்கிறீங்க? நான் சொன்ன இந்த ஒரு கதையை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை காப்பதற்காக சிகிச்சையை கொடுக்கிறான். வலது பக்கத்தில் உட்கார்ந்து அவனுக்கு நிழலாய் தன் தலையை, அவருடைய அந்த பையனுடைய தலையை தடவி நிழலாய் ஆறுதலாய் இருக்கிறான். என் தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை நீங்கள் சரியாய் கவனிக்க வேண்டும். பல வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய சபையாகிய, கர்த்தருடைய ஆலயமாகிய சபையில் மட்டுமே வாக்குத்தத்தம் பலிக்கிற பல வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. சபைக்கு உட்படாமல், ஆலயத்திற்கு உட்படாமல் இருந்தால் அந்த வாக்குத்தத்தங்கள் பலிக்கவே பலிக்காது. கர்த்தர் உனக்கு நிழலாய் இருக்க வேண்டும். எங்கே? அவருடைய சபையில. வனாந்தரத்திலே நாம் நின்று கொண்டு ஒலிவ மரத்தின் நிழலை வாஞ்சிக்க முடியுமா? அல்லது வறட்சியான இடத்திலே நின்று கொண்டு அழகான பூக்களின், செடிகளின் வாசத்தையும் அதன் அழகை ரசிக்க முடியுமா? முடியாதல்லவா? அந்தந்த இடத்திலே அது இருக்கும். அதே போல பல வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில், சபையிலே இருக்கிறது. அதை சுதந்திரத்துக் கொள்ள நீங்கள் சபைக்கு தான் போக வேண்டும், ஆலயத்தில் தரித்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சத்தியத்திற்கும் போதகனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
வலது பக்கத்தில் நிழல் யாருக்கு? எவன் அவருடைய சிகிச்சைக்கு உட்பட்டு, அவருடைய காப்புக்கு உட்பட்டு, அவருடைய காத்தலுக்கு உட்பட்டு அவன் தன்னை ஒரு மகனாக ஒப்பு கொடுத்து சபையிலே தரித்திருக்கிறானோ, சத்தியத்தின் சிகிச்சைக்கு தரித்திருக்கிறானோ, வார்த்தையின் கர்த்தருடைய வார்த்தையின் செதுக்குதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாளோ, அவளுக்கு கர்த்தர் நிழலாய் இருந்து அவனை காத்தருளுகிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தம் என்பது முக்கியம்தான். அதைவிட முக்கியம் அந்த வாக்குத்தத்தத்தை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்பது முக்கியம். இன்றைக்கு அநேகர் ஏமாந்து போவது போல என் தேவ பிள்ளையே, நம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காமல் அதை நம்பி வீணாக போவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். என் தேவ பிள்ளையே, இரண்டாவது காப்பு கர்த்தர் சபையிலே வைத்து சத்தியத்தினாலே உங்களை தன் வருகை மட்டும் அல்லது நம் மரணம் மட்டும் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். இரட்சிப்பின் இரண்டாவது படி காப்பு. என் தேவனுடைய பிள்ளையே, இரட்சிப்பின் மூன்றாவது படியை குறித்து உங்களோடு நான் பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். அதே கதைக்கு போகும். இப்படி காத்து தன் பிள்ளையை சிகிச்சையை முடிக்கிறார். முடித்து பிள்ளை பலப்பட்டு விடுகிறான். பலப்பட்ட உடனேயே பிள்ளையை அவர் மருத்துவமனையிலேயே விட்டு போவதில்லை. என்ன செய்கிறார்? தன் பிள்ளையை கரத்தை பிடித்து தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். எதற்காக? அவனோடு வாழுவதற்காக, அவனோடு சதா காலமும் வாழுவதற்காக, தன் பிள்ளையோடு சந்தோஷமாய் இருப்பதற்காக, தன் பிள்ளை பிழைத்து வந்தார் என்று அவருடைய தாயிடத்திலே காட்டுவதற்காக, வீட்டிலே உள்ளவர்கள் குடும்பத்தினிடத்திலே காட்டுவதற்காக கர்த்தர் தன் பிள்ளையை அவருடைய சொந்த வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். அதுதான் பிரியமானவர்களே சேர்ப்பு, சேர்த்தல். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்தல் தான் இரட்சிப்பு, மூன்றாவது படி. அந்த பிள்ளை எப்படி வீட்டிற்குள்ளே அந்த தகப்பன் சந்தோஷப்படுவதற்காக, தன் தாய் சந்தோஷப்படுவதற்காக, பிள்ளைகள் சந்தோஷப்படுவதற்காக சேர்க்கிறாரோ, அதே போல சேர்த்தல் என்ற நிகழ்ச்சி தான் நாம் பரலோகம் செல்லுவது. ஒரு நாள் வருவார். இந்த தேவ பிள்ளையே, காத்தல் என்ற அந்த பகுதி ஒரு நாள் நமக்கு முடியும். ஒரு நாள் நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும். நாம் அவருடைய வரவுக்காக காத்திருக்க வேண்டும். மரணத்தை நாம் சந்திக்க வேண்டும். நாம் படுத்திருப்போம். வேதம் சொல்கிறது, மரித்தோர் யாவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆம்பிரியமான தேவனுடைய ஜனமே, இரட்சிப்பின் மூன்றாவது படி அங்கேதான் நிறைவேறுகிறது. அங்கேதான் நிறைவேறுகிறது. நாம் மரித்திருப்போம், கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்போம். நம்முடைய இரட்சிப்பின் இரண்டாவது படியை முடித்துவிட்டு அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் பொழுது அவர் வருவார். எதற்காக? உங்கள் பிதா ராஜ்யத்தை கொடுக்க, பரலோகத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறார். அங்கே உங்களை சேர்க்க போகிறார் கர்த்தர். பரலோகத்திலே பிதாவை காணப்போகிறோம். எதற்காக? உங்களை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக. என் பிள்ளை மரிக்கவில்லை, என் பிள்ளையை மீட்டெடுத்தேன், தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி அவனை மீட்டெடுத்தேன். இரண்டாவது, சபையிலே வைத்து சத்தியத்தினாலே அவனை பாதுகாத்தேன். மூன்றாவது, பிதாவே உம் அண்டையிலே அவனை சேர்த்து விட்டேன். இது ஆண்டவருடைய ஊழியமாய் இருக்கிறது. என் தேவ பிள்ளையே, இரட்சிப்பு என்பது வெறும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, சேர்க்க வேண்டிய இடத்திலே தன் பிள்ளையை சேர்ப்பது இரட்சிப்பு. வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக உங்களுக்கு அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனையுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். இந்த வசனத்திலே பாருங்களேன், இந்த வசனத்திலே பாருங்களேன். தான் தெரிந்து கொள்வர்களுக்காக தன்னுடைய தூதர்களை அனுப்பி பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து எல்லாவற்றையும் சேர்ப்பாராம். சேர்ப்பாராம். எதற்காக சேர்க்கிறார்? களஞ்சியங்களிலே சேர்ப்பதற்காக. தன்னால் இந்த உலகத்திலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று சத்தியத்திற்காக காத்திருந்து தன்னை காத்துக் கொள்ளுகிறவனை
வேத வசனம் சொல்லுகிறது ஒரு இடத்துல தன் ஆத்துமாவை காக்கிறவன் என்று. காத்துக் கொள்ளுகிறவனை, கர்த்தருடைய சத்தியத்தினாலே காத்து கொண்டவனை அவர் சேர்ப்பார். எதற்காக? பரலோகத்திலே களஞ்சியத்திலே அவனை கொண்டு போய் வைப்பதற்காக அவர் சேர்ப்பார். மூன்றாவது காரியம் சேர்ப்பு. பரலோகம் என்பது ஒரு சேர்த்தல். என் தேவனுடைய பிள்ளையே, நிறைய காரியங்களை நாம் அறியாமையினால் இழந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். எவ்வளவு கள்ள உபதேசங்கள், எவ்வளவு தாறுமாறான உபதேசங்கள், எவ்வளவு மாய்மாலமான உபதேசங்கள். எதற்காக? கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து அறியாமல் இருப்பதே. கர்த்தருடைய வசனத்தை ஒரு நல்ல போதகனிடத்திலே நாம் கேட்காமல், ஆவியானவர் நடமாடுகிற ஆலயத்திலே சபையிலே நாம் அமர்ந்திருந்து கேட்காமல், வேதம் சொல்லுகிறது, நான் அமர்ந்திருந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள், சாதிகளின் மேல் உயர்ந்திருப்பேன். சபையிலே அமர வேண்டும். இவையெல்லாம் நாம் கேட்க வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவின்படி அறிய வேண்டும். என் தேவ பிள்ளையே, அவர் வருவார், அவர் வருவார், எல்லோரையும் பார்ப்பார். எவன் 2 படியை கடந்திருக்கிறானோ அவனை 3வது படிக்கு, அந்த பிள்ளையை 3வது படிக்கு அழைத்து போக அவர் வருவார். என் தேவ பிள்ளையே, சிறு கதையின் வழியாக இந்த வேதத்தை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். சொல்லுவது என்னுடைய குரலாய் இருக்கலாம், உங்களிலே அதை வைப்பது என் தேவனுடைய ஆவியானவராய் இருக்கிறபடியினாலே நிச்சயம் இது உங்களை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன். அந்த தகப்பனை பாருங்கள், ஓடி வந்தார், பிள்ளையை மீட்டெடுத்தார். மீட்டெடுத்த பிள்ளையை ஜீவனை பாதுகாப்பிற்காக மருத்துவமனையிலே சேர்த்தார். 3வது முடிந்த பிற்பாடு அவனோடு வாழுவதற்காக, அவன் தாயினிடத்தில் அவனை ஒப்படைப்பதற்காக மகிழ்ச்சியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அழைத்து சென்றார். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் உலகத்திலே வந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்தார். 2வது மீட்கப்பட்ட நம்மை அவருடைய தோட்டமாகிய சபையிலே, மருத்துவமனையாகிய சபையிலே, சிகிச்சை இடமாகிய சபையிலே நம்மை ஒப்படைத்து, அந்த சத்திரத்திலே ஒப்படைத்து, ஆவியானிடத்திலே ஒப்படைத்து, நான் வருமளவும் இவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நம்மை கொடுக்கிறார். 3வது இந்த 2ஐயும் நிறைவேற்றின யாரோ அவர்களை பரலோக ராஜ்யத்திலே என் பிள்ளை விழுந்து போகவில்லை என்று பிதாவிற்கு ஒப்படைப்பதற்காக அவர் காத்துக்கொண்டு உன்னை சேர்க்க வருவார். மீட்பு, காப்பு, சேர்ப்பு, இவைகளின் தொகுப்பு, இரட்சிப்பு. நன்றி என் பிரியமான தேவனுடைய ஜனமே. ஆமென். இந்த தேவனுடைய பிள்ளையே, உலகத்திலே எதற்காகவும் நாம் கவலைப்படுகிறோம். நாளை குறித்து கவலைப்படுகிறோம், பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறோம், நம்மை குறித்து கவலைப்படுகிறோம். கவலைப்படக்கூடாது என்று சொல்லவில்லை, கவலைப்பட வேண்டும். இதற்கெல்லாம் கவலைப்படுவது அவசியம்தான். ஆனால் வேதம் ஒன்றுக்காக கவலைப்பட சொல்லுகிறது. ஒரு காரியத்திற்காக வேதம் நம்மை மிகுந்த கவலைப்படுத்த சொல்லுகிறது. அது என்ன காரியம் என்று பார்ப்போமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித சாட்சிகளினாலும் பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்த காரியங்கள் வரங்களினாலும் தேவன் சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்வது எப்படி என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கவலைப்படு என்று சொல்லுகிறது வேதம். எதை குறித்து? கவலைப்படாதே என்று சொன்ன அதே வேதம்தான் நம்மை சொல்லுகிறது கவலைப்படு. நாளைய குறித்து கவலைப்படாதே என்று நமக்கு தைரியம் கொடுத்த வேதம்
இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறாயா என்று நம்மை கேட்கிறது. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! வேதமே சொல்லுகிறது பெரிதான என்று. நம்முடைய கண்களுக்கு எவைகளெல்லாம் பெரிதாய் தருகிறதோ அவைகளெல்லாம் தேவனுடைய கண்களுக்கு அற்பமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரே தன்னுடைய நிருபத்திலே இப்படி எழுதி வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, ஆவியானவர் சாட்சி கொடுத்த ரட்சிப்பு, பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுத்த ரட்சிப்பு, அற்புதங்களும் அடையாளங்களும் எதற்காக செய்யப்பட்டதாம்? ரட்சிப்புக்காக. குஷ்டரோகி சுகமாக்கப்பட்டது எதற்காக? ரட்சிப்பிற்காக. மரித்தவன் உயிரோடு இருந்தது எதற்காக? ரட்சிப்புக்காக என்று இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சகலவித அற்புதங்களும் சகலவித அதிசயங்களும் இந்த ரட்சிப்புக்காக மட்டுமே நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது. பிதாவினால் சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என் தேவனுடைய பிள்ளையே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று கர்த்தர் நமக்கு அதை பொக்கிஷமாக வைக்கிறார். நாமும் ஒரு சிறு காரியத்தை நாம் பார்த்து ஒரு சிறு பாவ மன்னிப்பை ரட்சிப்பு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிலேயே சந்தோஷப்பட்டு விடுகிறோம், அதிலேயே மனமகிழ்ச்சி அடைந்து விடுகிறோம். ஒரு ஞானஸ்நானத்தை நாம் ரட்சிப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இவெல்லாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. மற்ற காரியங்கள், தேவனுடைய சத்தியத்தினாலே வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது, தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருப்பது, மணவாட்டி தரித்திருப்பது போல தரித்திருப்பது, மணவாளனுக்காக காத்திருப்பது, புத்தியுள்ள கன்னியாக நாம் மாற்றப்படுவது, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற உபதேசங்களை பெறுவது எங்கே பெற முடியும்? நாம் எந்த இடத்திலே பெற முடியும்? என் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நேச ஜனமே, ஏதாவது ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே நாம் மனம் திரும்புவது ஒரு மிகப்பெரிய அற்புதம் அல்ல, மிகப்பெரிய அற்புதம் என்று அதை நினைத்துக் கொண்டு நீங்கள் இருக்காதீர்கள். ஒரு வயிற்று வலி சுகமாய் மனம் திரும்புவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு தலைவலி சுகமாவது, ஒரு அற்புதம் நடந்து சுகமாவது, அது ரட்சிப்பு அல்ல. இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் உனக்கு ரட்சிப்பாக மாறும்படிக்கு நீங்கள் பிரயாசப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாவங்களை மன்னித்தது மட்டும் ரட்சிப்பு என்று நாம் இருந்துவிடக் கூடாது. நாம் சுபாவத்திலே, வாழ்க்கையிலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே மாறுவதற்கு தேவன் நம்மை தூக்கி கொண்டு ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வைத்தது போல ஆவியானவர் நம்மை அவருடைய தோட்டமாகிய சபையிலே வைப்பதற்கும் அந்த சிகிச்சைக்கும் அந்த மாறுதலுக்கும் நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்பது ஆவியின் மாற்றம், ரட்சிப்பு என்பது ஆத்துமாவிலே மாற்றம், ரட்சிப்பு என்பது சரீரத்திலே மாற்றம். பழக்க வழக்கங்களில் மட்டுமல்ல, நாகரிகத்தில் மட்டுமல்ல. நான் கூட சத்திய துளிகளிலே எழுதியிருக்கிறேன். ரட்சிப்பு என்பது ஒரு அரசியல் மாற்றம் அல்ல, ரட்சிப்பு என்பது ஒரு சமுதாய மாற்றம் அல்ல, ரட்சிப்பு என்பது ஒரு கலாச்சார மாற்றம் அல்ல, கலாச்சாரத்தை மாற்றுவது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்பது ஒரு தனி மனிதனுடைய இரத்தத்தினுடைய மாற்றம், பழைய பாவத்தின் சுபாவத்தை அழிக்கிற இரத்தத்தினுடைய மாற்றம். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் ரட்சிப்பு. என் தேவ பிள்ளையே, இன்றே மனம் திரும்புவோம். மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று நாம் நினைக்கிறோம்? பாவத்தின் உணர்விலே நாம் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்புவது மட்டும் மனம் திரும்புதல் அல்ல. அது ஒரு வகை மனம் திரும்புதல். அடுத்த மனம் திரும்புதல் என்று என்ன தெரியுமா? சத்தியத்திற்கு நேராக நம் வாழ்க்கையை திருப்புவது அடுத்த மிக முக்கியமான மனம் திரும்புதல். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக மனம் திரும்புவது அதிக முக்கியத்துவமான மனம் திரும்புதல். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். தேவ வசனத்தை வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அவருடைய வழிநடத்துதலே பிதாவை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறதா? வேதம் அப்படித்தானே சொல்கிறது. என்னில் ஒருவன் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ள கடவன். தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளுவதுதான் தேவன் மேல் அன்பாய் இருப்பதற்கு அடையாளம் என்று தேவனே தன் வாயிலே இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நம்மை பேதுருவை பார்த்து கேட்பது போல நம்மை கேட்பார் ஆவியானவர், நீ தேவனில் அன்பாய் இருக்கிறாயா?
அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீ தேவனுடைய சத்தியத்தை கைக்கொள்கிறாயா என்று அர்த்தம். என் தேவ பிள்ளையே, இயேசுவை தெரிந்திருந்தால் பரலோகம் கிடையாது. பிதாவாகிய தேவனை தெரிந்திருந்தால் பரலோகம் கிடையாது. ஆவியானவரை குறித்து தெரிந்திருந்தால் பரலோகம் கிடையாது. ஏனால் வேதமும் அப்படித்தான் சொல்கிறது. அவர் சர்வ வல்லவர் என்று பிசாசுக்கு கூட தெரியும். அவைகள் அஞ்சி நடுங்குகின்றன என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவ பிள்ளையே, நான் ஏதோ நினைத்து நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரை குறித்து தெரிந்திருந்தால் நமக்கு பரலோகம் கிடையாது. வாழ்க்கையை மாற்றி இருந்தால், இரட்சிப்பை பெற்றிருந்தால், அவருடைய சபையிலே அவருடைய மனவாட்டியாய் தரித்திருந்தால், புத்தியுள்ள ஸ்திரீயாக கர்த்தருடைய வசனத்தினால் நம் புத்தியை நாம் தெளிவித்தவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையினால் நம் வாழ்க்கையை மாற்றினவர்களாய், அவருக்கு ஏற்ற மனவாட்டியின் அலங்காரமாகிய சத்தியத்தை நாம் அணிந்து கொண்டவர்களாய், அவர் வரும் பொழுது அவருடைய கண்களுக்கு நாம் மனவாட்டியை போல கர்த்தருடைய சத்தியத்தினாலே பரிசுத்த அலங்காரத்தினாலே அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் நாம் வாழ்க்கையிலே ஜெயிப்போம். இல்லை என்றால் ஏமாந்து போவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது, எச்சரிக்கிறது. என் தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய வாஞ்சை, உங்களை சந்திப்பதின் வாஞ்சை, சத்தியத்தை சத்தியமாக பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் எது இருக்கிறதோ அதை அப்படியே உங்கள் முன்பதாக வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்காகவே இந்த ஊழியத்தை நாங்கள் கைகளில் எடுத்திருக்கிறோம். என் தேவனுடைய பிள்ளையே, ஆகவே இன்றைக்கே மனம் திரும்பும். வேத வசனத்தை படிக்கவில்லையா? வேத வசனத்தில் தம் வாஞ்சையை செலுத்துவோம். வேத வசனத்தின் மேல், சத்தியத்தின் மேல் தாகத்தை பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்போம். பிதாவே, சத்தியத்தின் மேல் தாகமுள்ள வாழ்க்கை எனக்கு கொடும் என்று கேட்போம். ஆண்டவரே, சத்தியம் என் வாழ்க்கையாக மாற்ற வாஞ்சையை கொடு என்று கேட்போம். இதற்கோ ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வசனங்களுக்காக ஜெபித்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வசனங்கள் நம் வாழ்க்கையாவதற்காக ஜெபித்திருக்கிறோமா? ஜெபிப்போம். என் தேவனுடைய பிரியமான பிள்ளையே, வசனங்கள் நம் வாழ்க்கையாக மாற்ற ஜெபிப்போம். அவர் அகமகிழுவார். சத்தியத்தினால் உண்டான மிகப்பெரிய எழுப்புதல் நமக்குள்ளே வர வேண்டும். நமக்குள்ளே வர வேண்டும். தேசத்திலே எழுப்புதலை கேட்கிறோமே, நமக்குள்ளே அந்த எழுப்புதல் இருக்கிறதா? தேசத்தின் மேல் அக்கினியை கேட்கிறோமே, நமக்குள்ளே தேவனுடைய அக்கினி பற்றி எறிகிறதா? உங்களை சோதித்து அறிந்து பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டு பண்ண வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே சத்தியம் வாசமாயிருக்க வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய வசனம் சகல பரிபூரணமும் உங்களோடு வாசமாயிருப்பதாக என்று. இதுதான் பிதாவுடைய விருப்பம். அவர் சொன்ன வசனம் சகல பரிபூரணங்களோடு ஆசீர்வாதங்களோடு நீங்களாய் மாற வேண்டும். இந்த தேவ பிள்ளையே, மீட்பு, காப்பு, சேர்ப்பு இவைகளின் தொகுப்பு ரட்சிப்பு என்ற கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமில்ல மகா பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமில்ல வார்த்தையானவரே, சர்வ வல்லமில்ல வியாபியான ஆவியானவரே, இந்த நாளிலே கூட உம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நான் எடுத்து வைத்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருடைய ஓமைகள் ஆண்டவரே எப்படி ஜனங்களை தொட்டதோ அப்படியாக நாங்கள் இந்த ஆவியானவர் கொடுத்த ஓமையினாலே பிள்ளைகளை சந்தித்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, என் பாவங்கள் மாறட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு மீட்பையும், அப்படி மாறி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திலே நான் கீழ்ப்படிந்து உம்முடைய ஆண்டவரே சபையாகிய ஆலயத்தை நான் நாட வேண்டும் என்று சொல்லுகிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்தினாலே எப்படி ஆதாமை தூக்கி உடைய கரத்தினாலே சுமந்து கொண்டு ஏதேன் தோட்டத்தில் வைத்தீரோ, அதே போலவே உடைய பிள்ளைகளை தூக்கி சுமந்து கொண்டு உடைய தோளிலே சுமந்து கொண்டு உடைய பிள்ளைகளை சபையிலே சேர்க்கும்படிக்கு செபிக்கிறேன். ஆமாண்டவரை சொன்னீர், எகிப்திலிருந்து பார்வோனிடத்திலிருந்து விடுதலையாகி பிள்ளைகளை சொன்னீர். எகிப்திலிருந்து ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல உங்களை தோளின் மேல் சுமந்து கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னீர் ஐயா. அப்படியாக உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே
உம்முடைய கிருபையினாலே உம்முடைய தோளினாலே சுமக்கப்பட்டு சபைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வைப்பீராக. ஒரு மிகப்பெரிய சத்திய எழுப்புதலை உண்டு பண்ணுவீராகப்பா. அப்படியாக என் தேவனே, நாங்களெல்லாம் சத்தியத்திலே பக்குவப்படுத்தப்பட்டு பண்படுத்தப்பட்டு உம்முடைய ஆண்டவரே தகப்பனே இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தை வந்தடைய மட்டும் நாங்கள் காக்கப்பட்டு பிதாவினுடைய ராஜ்யத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு காணப்பட பரலோகத்திலே கிருபை செய்வீராக. என்னோடு கூட வேண்டி நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தின் தாகத்தை ஊற்றி ஆண்டவரே வீட்டிலே ஒரு செழிப்பை உண்டாக்கி, ஒரு சமாதானத்தை உண்டாக்கி, ஒரு மீட்பையும் உம்முடைய காப்பையும் உம்முடைய சேர்த்தலையும் நீ செய்யும்படிக்கு, ஒரு பூரண இரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு உம்முடைய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.